வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. வாழ்க தமிழ், வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வாழ்க எழுச்சி தமிழர், வெல்க சமத்துவம், வெல்க சமூக நீதி. வாழ்க தமிழ், வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர். நன்றி. கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க பெரியார், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், வாழ்க கவிஞர் கனிமொழி, வாழ்க எங்கள் அமைச்சர் கே.எஸ்.ஆர்., வாழ்க தமிழ்நாடு, தமிழ் வெல்லும். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். லோக்சபாவை தெறிக்கவிட்ட தமிழக எம்பிக்கள், சத்தம் பத்தல, அதிர்ந்த நாடாளுமன்றம், ஓங்கி ஒலித்த ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி பெயர். லோக்சபாவில் தமிழ்நாட்டோட 39 எம்பிக்களும் இன்று பதவியேற்றாங்க. தமிழக எம்பிக்கள் பதவியேற்கும் போது பல்வேறு முழக்கங்களில் தமிழில் எழுப்புனாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறனும் காவிரி நீரை திறக்க வேணும்னு சொல்லி திமுக எம்பி முரசொலியும் முழக்கமிட்டாங்க. 18வது லோக்சபா கூட்டத்தொடரோட 2வது நாளான இன்று தமிழ்நாட்டோட 39 எம்பிக்களும் முழக்கங்களோட பதவியேற்றாங்க. 2019 லோக்சபா பதவியேற்பின் போது பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க என முழக்கமிட்டாங்க திமுக கூட்டணி எம்பிக்கள். அதற்கு பதிலா ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என பாஜக தரப்பில் கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சு. முதல்ல மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சு. பின்னர் பிரதமர் மோடி முதல்ல எம்பியா நேற்று பதவியேற்றாரு. அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கைகளில் அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி பிடித்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதையடுத்து தற்காலிக துணை சபாநாயகர்களாக கொடிக்குன்னில் சுரேஷ், டி.ஆர். பாலு, சுதீப் பந்தோபாத்யாத் ஆகிய இந்தியா கூட்டணி எம்பிக்களை பதவியேற்க அழைத்தாரு தற்காலிக சபாநாயகர். ஆனால் இதை ஏற்க மறுத்தாங்க இந்தியா கூட்டணி எம்பிக்கள். இதனால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. முதல் நாளில் மொத்தம் 280 எம்பிக்கள் நேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. எம்பிக்கள் கடவுளோட பெயராலும் மனசாட்சியின் பெயராலும் ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் மற்றும் அவங்கவங்க தாய்மொழிகளில் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் இன்று பதவியேற்கும் போதும் தமிழக எம்பிக்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்புனாங்க. திமுகவோட பெரும்பாலான எம்பிக்கள் பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாங்க. திமுகவோட சீனியர் எம்பிக்களான டி.ஆர். பாலு, ஆர். ராசா, கனிமொழி எந்த ஒரு முழக்கங்களையும் எழுப்பல. சென்னை எம்பி தயாநிதி மாறன் பதவியேற்கும் போது கைத்தட்ட தொடங்கினாங்க திமுக எம்பிக்கள். அப்போ தயாநிதி மாறன் சத்தம் பத்தலைன்னு சொன்னதும் உடனே அங்கிருந்த அனைவரும் ஓங்கி கைத்தட்டுனாங்க. இதனால நாடாளுமன்றமே ஒரு நிமிடம் அதிர்ந்து போயிடுச்சு. தென்சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழில் உறுதிமொழி எடுக்க வரும்போது மூத்த உறுப்பினரான டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்களை வணங்கினாரு. பின்னர் உறுதிமொழி எடுத்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க தமிழ்நாடுன்னு குரல் எழுப்பினாரு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லா எம்பிக்களுக்கும் கை கொடுத்தவுடன் சபை முன்னவரிடம் கை கொடுக்க மறந்துட்டாரு. உடனே திமுக எம்பிக்கள் கை கொடுமா வந்துட்டேயமான்னு குரல் எழுப்பினாங்க. இதற்கு பின்னர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சபை முன்னவருக்கு கை கொடுத்துட்டு கீழே வந்தாரு. திமுகவோட சி.என். அண்ணாதுரை, தரணிவேந்தன் ஆகியோர் அமைச்சர் எவா வேலு பெயரையும் சேர்த்து வாழ்கன்னு முழக்கமிட்டாங்க. தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், கனிமொழி எம்பி அமைச்சர் கே.எஸ்.ஆர். பெயரையும் குறிப்பிட்டு வாழ்கன்னு முழக்கமிட்டாரு. விசிக எம்பி ரவிக்குமார் வாழ்க தமிழ், வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வாழ்க எழுச்சி தமிழர், சமத்துவம், சமூக நீதி வெல்கன்னு முழக்கமிட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன்
ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன்னு முழங்கினாரு. தீரன் சின்னமல காளிங்கராயன் ஆசியோடு அப்படின்னு நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் உறுதிமொழியை வாசிச்சாரு. பின்னர் கோவை செழியன், கரூர் முத்துக்கவுண்டர் புகழ், ஈஸ்வரன் ஆகியோரை வாழ்த்தி முழக்கமிட்டாரு. திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் முழக்கம் எதையும் எழுப்பல. ஆனா சட்டை பையில் இருந்த முதல்வர் ஸ்டாலினோட படத்தை எடுத்து காட்டினாரு. குறிப்பா தமிழ்நாட்டு எம்பிக்கள் அனைவருமே தமிழ்ல தான் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த 5 வருடம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு ட்ரெய்லர் போல இன்றே நாடாளுமன்றத்தில் தமிழ் ஓங்கி ஒலித்தது குறிப்பிடத்தக்கது.